போக்குவரத்து ஊழியர்கள்லாம் இனி அரசு ஊழியரா அறிவிக்க போறதா தகவல் வெளிவந்திருக்கு. போக்குவரத்து ஊழியர்கள்லாம் அரசு ஊழியர்களா அறிவிப்பது விஷயமா கலந்து ஆலோசனை பண்ணி முடிவு செய்யப்படும் அப்படின்னு போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து ஒரு அப்டேட் குடுத்திருக்காரு. போக்குவரத்து ஊழியர்களுடைய 15வது ஊதிய ஒப்பந்தம் விஷயமா நேற்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை ஆலோசனை கூட்டத்தில பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள் அப்புறம் 74 சங்கங்கள சேர்ந்த நிர்வாகிகள்லாம் பங்கேற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஒரு பேட்டி குடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போக்குவரத்து ஊழியர்களின் புதிய ஊதிய ஒப்பந்தத்தை வந்து சீக்கிரமாவே முடிக்க வேண்டும்ன்ட்டு தொழிற்சங்கங்கள்லாம் கோரிக்கை விடுத்திருக்காங்களாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸா அவங்கள வந்து அறிவிக்க வேண்டும். இந்த மாரி பல்வேறு கோரிக்கைகள் விஷயமா முதல்வர் ஆஃபீஸ்ல விவாதிக்கப்படும் சொல்றாங்க. சில கோரிக்கைகள்லாம் நிதித்துறையுடன் விவாதிக்க வேண்டியிருக்காம். சிலவற்றை வந்து முதல்வர் கவனத்துக்கு எடுத்து சென்று அதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா? முடியாதா? கண்டிப்பா நிறைவேற்றி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே விஷயமா அடுத்த கட்டமா அனைத்து சங்கங்களையும் ஒரு சேர அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஊதிய ஒப்பந்தம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கூறியிருக்காரு. ஸோ மெயினா 2 விஷயம். ஒண்ணு வந்து இந்த ஊதிய ஒப்பந்தம். அதுக்கப்புறம் வந்து அவங்கள அரசு ஊழியரா அறிவிப்பது. இந்த 2 விஷயமும் வந்து நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க.